அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன், செஸ் கஜா சேனல்ல இருந்து. நம்ம வந்து 6வது சுற்று ஒலிம்பியாட் வந்து நேத்துக்கு முந்தா நாள் எப்படி நடந்தது? ஏன்னா நேத்து வந்து ஒரு ரெஸ்ட் டே இருந்தது டோர்னமெண்ட்ல. நேத்துக்கு முந்தா நாள் எப்படி நடந்ததுன்னும், இன்னைக்கு 7வது ரவுண்டு ரொம்ப முக்கியமான சுற்று. இந்த முழு ஒலிம்பியாடின் ஆட்டம் எப்படி போகப் போகுதுங்கிறது இன்றைக்கு சுற்றுகள் முடிவு செய்ய அதிக வாய்ப்புள்ள ஒரு சுற்று. இன்றைய கணிப்புகள் எப்படின்னு, ஏன்னா இன்னும் வந்து ஆட்டம் சில மணி நேரங்கள்ல வந்து 7வது சுற்று நடக்கப் போகுது. நம்ம வந்து முக்கியமானது பார்ப்போம். முதல்ல வந்து ஓப்பன் செக்ஷன் அத பார்த்தோம்னா, இந்தியா 6வது சுற்றுல வந்து அ எதிர்பார்த்தபடி வந்து ஹங்கேரி நாட்ட வந்து ஜெயிச்சுட்டாங்க. அத வந்து 3-1 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் லைன்ல ஹங்கேரியோட ஏ டீம இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசியும், விதித் குஜராத்தியும் ஜெயிச்சதன் விளைவாக 3-1ன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான விக்டரி இந்தியாவுக்கு. அதே இது எதிர்பாராத ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வியட்நாம், சைனா விளையாடுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். சைனா ஜெயிச்சுரும்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தது. ஆனா, வியட்நாம் வந்து ரொம்ப எதிர்பாராத விதமா, முக்கியமா வியட்நாமின் முதல் போர்டுல விளையாடும் லீ குவாங் லியம். நானும் இவரும் வந்து வெப்ஸ்டர் யூனிவர்சிட்டியில வந்து ஒரே காலகட்டத்தில் கல்லூரி படிப்பு படிச்சோம். அவர் வந்து டிங் லிரன் அப்படிங்கிற அதாவது இப்ப இருக்கிற உலக சாம்பியன் டிங் லிரன வந்து ஜெயிச்சதுனால வியட்நாமோட 4வது போர்டுல வந்து தோத்துட்டாங்க. ஆனாலும் இவர் லீ குவாங் லியம் ஜெயிச்சதன் விளைவாக 2-2ன்னு டிராவ் ஆயிடுச்சு வியட்நாம், சைனா. இது ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா நம்ம கவனிக்கணும். ஏன்னா வியட்நாம், சைனா வந்து சமன் ஆனதுனால இந்த ரிசல்ட் வந்து இந்தியா வந்து அந்த ஓப்பன் செக்ஷன்ல இந்தியா மட்டும் தான் இப்ப வந்து முதன்மை இடத்துல இருக்காங்க. வேற யாரோடையும் அத பகிர்ந்துக்கல இப்ப. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஈரானுக்கும், நார்வேக்கும் நம்ம 6வது சுற்றுல நடந்த போட்டியில ஒரு எதிர்பாராத ஒரு ஒரு ரிசல்ட் நடந்தது. என்னன்னா, ஈரான் வந்து நார்வேய ஜெயிச்சுட்டாங்க. இது ஏன் எதிர்பாராத ரிசல்ட்ன்னு நம்ம சொல்றோம்னா, மேக்னஸ் கால்சன் வந்து நார்வேக்காக விளையாடுறாரு. ஒரு ஒரு பதக்கம் வாங்கக்கூடிய அணி, வாய்ப்புள்ள ஒரு அணியா நார்வே நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். ஆனா நேற்று வந்து அவங்க அ ஈரான்ட்ட தோத்ததன் விளைவாக அவங்களுக்கான பதக்கத்துக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட எதுவுமே இப்ப இல்ல. அ வந்து ஈரான் வந்து 2 1/2 1/2 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் சதவீதத்துல ஈரான் வந்து நார்வேய வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, இப்ப இந்தியா வந்து தனியா இந்த நம்மளோட லீடரா இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. அது தவிர அமெரிக்கன் டீம் கொஞ்சம் ஒரு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தடுமாற்றத்திலே இருக்காங்க அவங்க. ஏன்னா நேத்துக்கு முந்தா நாள் அந்த 6வது சுற்றுலயும் அமெரிக்க அணி வந்து ரொமேனியா அணிய ஜெயிக்க முடியாம 2-2ன்னு வந்து சமன் ஆயிடுச்சு அவங்களோட ரிசல்ட். ஸோ இதுதான் வந்து நடந்தது. இதுவரைக்கும் பல ஒலிம்பியாடுகள் நம்ம பார்த்திருக்கோம். இதுல வந்து முதல் இடத்த பிடிக்கணும் 11 சுற்றுக்கு அப்புறம்னா, ஒரு கணக்கு பார்த்தோம்னா 19 மேட்ச் புள்ளிகள் இருந்தா முதல் இடத்துக்கு வந்துரலாம். இப்ப வந்து இந்தியா வந்து 12 மேட்ச் புள்ளிகளோட இருக்காங்க. இன்னும் 7 மேட்ச் புள்ளிகள் கிடைச்சிருச்சுன்னா, இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தங்கம் பரிசு வந்து உறுதின்னு சொல்லலாம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, இன்னைக்கு இப்ப 7வது சுற்று. இன்னும் சில மணி நேரங்கள் நடக்கப் போறதுல, மிகவும் எதிர்பார்த்த ஒரு போட்டி. ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய நாடுகள்னு சொல்ற இந்தியாவும், சீனாவும் மோதப் போறாங்க. ஆ எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம்? குகேஷும், டிங்லிரனும் மோதிக்குவாங்க. இது வந்து வரப்போற உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஒரு அ ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கும் இந்த மேட்ச் அப்படின்னு நெனச்சோம். ஆனா அது இல்ல. அவங்க வந்து சீனா வந்து ஒரு வியூகத்துல வந்து டிங்லிரன இன்னைக்கு வந்து விளையாட வைக்கல. அவர வந்து ஓய்வு குடுத்துட்டாங்க அவருக்கு. அதற்கு பதிலாக குகேஷ் வந்து வேயி அப்படிங்கிறவரோட விளையாடப் போறாரு. என்னுடைய கணிப்பு வந்து இந்தியாவுக்கு சாதகமா இந்த போட்டி முடியும். 2 1/2 1/2ங்கிற இதுல முக்கியமா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியா வந்து அர்ஜுன் எரிகேசி 3வது போர்டுல விளையாடுற அர்ஜுன் வந்து சைனாவோட பூ ஜாங்ஸிய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நான் நினைக்கிறேன். மித்த எல்லா ஆட்டமும் குகேஷோடதோ, பிரக்னானந்தாவோடதோ, ஹரிகிருஷ்ணா விளையாடுறாரு இன்னைக்கு. அவங்களோடதெல்லாம் டிராவ் ஆயிடும், சமன் ஆயிடும்ங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆனா அர்ஜுன் வந்து இதுவரைக்கும் 6 போட்டிகள் இந்த ஒலிம்பியாட்ல 6மே ஜெயிச்சிருக்காரு. அத 7க்கு 7ன்னு எடுத்துட்டு போவாருன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இந்த இது. இதே இது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அடுத்த ரிசல்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் செக்ஷன் பார்த்தோம்னா, அதுல வந்து இந்திய அணி வந்து அர்மீனியாவ 6வது சுற்றுல 2 1/2 1/2 அப்படிங்கிற ஒரு கணக்குல ஜெயிச்சிருக்காங்க. முக்கியமாக வெற்றி வந்து திவ்யா தேஷ்முக் வந்து ஜெயிச்சது தான். ஸோ இதனால இந்திய பெண்கள் அணியும் வந்து ரொம்ப ஒரு தெளிவான அவங்க மட்டும் அந்த லீடர் போர்டுல முதன்மை இடத்துல இருக்காங்க. சீன அணி வந்து தொடர்ந்து சறுக்கல சந்திச்சுட்டே வர்றாங்க. அவங்க வந்து போலண்ட்ட ஆ
2.5 1.5 அப்படிங்கிற இதுல வந்து தோத்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு சுற்றுல இந்திய அணி வந்து ஜார்ஜியாவும் மிகவும் பலம் வாய்ந்த அணி. ஆனா இந்திய அணியை விட மேட்ச் பாயிண்ட்ல ஒரு மேட்ச் பாயிண்ட் கம்மியா இருக்காங்க. அவங்களோட விளையாட போறாங்க. இது எப்படி முடியும்னு நான் நினைக்கிறேன்னா 2-2ன்னு ஒரு சமநிலையில முடியலாம். இல்லைன்னா ஜார்ஜியாவுக்கு கொஞ்சம் சாதகமா முடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு. இதுதான் வந்து 7வது சுற்றுக்கான கணிப்புகளா நம்ம பார்க்க வேண்டியது பெண்களுக்கான செக்ஷன்ல. ஆம், இதுதான் முக்கியமான முடிவுகள், கணிப்புகள் எல்லாமே. தொடர்ந்து சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு வாங்க. நான் வந்து உங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன், செஸ் கஜா சேனல்ல இருந்து இன்னொரு பதிவுல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஒரு இதுன்னு பார்த்தோம்னா, ஈரான் வந்து நார்வே அணியோட விளையாண்டது. இதுல என்னன்னா, ஈரான் வந்து நார்வேய டிரா பண்ணிட்டாங்க. சமன் செஞ்சுட்டாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நார்வேல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மேக்னஸ் கால்சன் விளையாடுறாரு. அவரால வந்து பர்ஹாம் மக்சூத்லு ஈரானின் முதல் வீரர் அவரை வந்து ஜெயிக்க முடியல. ஆட்டம் வந்து டிராவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஈரான் நார்வே மேட்சும் வந்து டிராவ் ஆயிடுச்சு.